அவர்களுக்கு நம்முடைய வேட்பாளர் MRK அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் 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 என்று உங்களையெல்லாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த லேப்டாப்புகள் அடுத்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியில 35 லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்ப 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது உயர்த்தி விரிவடை செய்யப்பட்டு வழங்கப்படும். இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த பகுதியில மட்டும் நம்முடைய ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அதுவும் நம்ம அமைச்சர் அவர் தொகுதிக்குன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியிலே உள்ள பரவலாறு வழித்தடத்தில் இருக்கும் 24 கிராம ஊராட்சிகளில் 15,000 ஏக்கர் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மழை மற்றும் வெள்ள காலங்களில் அதிக நீர்வரத்தால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு தீர்வாக 81 கோடி மதிப்பீட்டில் அரிவாள் மூக்கு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். அனைத்து கட்சி வடலூர்ல அரசு கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தால் வடலூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் பயன்பெற்று வருகிறார்கள். அதனால அந்த கல்லூரியை கொண்டு வந்தது நம்முடைய அமைச்சர் அவர்கள். வடலூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இசைவு தந்து அதை செய்து தந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 2வது நன்னீர் ஏரியான பெருமாள் ஏரியினை தூர்வாரி ஏறத்தாழ 30 கிராமங்களை சார்ந்த விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் புதுப்பொலிவுடன் புதிதாக சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வடலூர்ல புதிய பேருந்து நிலையம் அமைத்து அதற்கு வள்ளலார் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் வடலூர் NH 36 சாலை 4 வழி சாலையாக விரிவாக்க